வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஓசிஏ எப்படி நம்ம செய்கிறது, அதாவது காம்போ டச் டிஸ்பிளே பிரிக்கிறது எப்படி, ப்ளஸ் நம்ம கிளாஸை சேஞ்ச் பண்ணுறது எப்படி, போலரைஸ் சீட்டை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதை பற்றி விஷயங்கள் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லை, இதுக்குரிய கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே நாள் கிளாஸ் தான். ஸ்க்ரீனில் தெரிய அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதாவது அந்த சீட்டு பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருந்தாலும், அந்த போலரைஸ் சீட்டு கிழிஞ்சு போயிருந்தாலும் மறுபடியும் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி சைஸ் நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சீட்டு பார்த்திங்கன்னா டைரக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். எந்த டைரக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ, நான் பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் கூட தெரியும் டைரக்ஷன் சரியாக வைக்கலைன்னா. அந்த போலரைஸ் சீட்டை நம்ம ப்ராப்பராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் முழுமையாக நான் அதை பற்றி விஷயங்கள் தரேன் நான். இப்போது வரக்கூடிய கான்செப்ட் பார்த்திங்கன்னா, நீங்கள் சிப் ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ண முடியல, மைனோட்டான விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது காம்போ, அதாவது டச் டிஸ்பிளே பிரித்து மாட்டுறது, இந்த மாதிரி ஓசியை நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அதாவது கிளாஸ் பிரித்து கொடுக்குறது, டச் பிரித்து ஃபிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே போதும். அந்த விஷயங்களே முழுமையாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரே நாள் கிளாஸ் தான், நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். அதேமாதிரி அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நம்ம ஓசிஏ மிஷின் இல்லாமலே நம்ம கம்மியான ரேட்டில் இதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பாக ரெடி பண்ணி தந்துட்டுருக்கோம். அந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நம்ம ப்ராப்பராக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது சின்ன முதலீடு போட்டு நம்ம பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கு வழி தான் இந்த கான்செப்ட் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த சீட்டை அந்த எந்த டிஸ்பிளே வச்சுருக்கோமோ அதுக்கு என்ன டேரக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த விஷயங்கள் அந்த ட்ரிக்ஸை தான் மெயினாக இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ், என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை பற்றி முழு விஷயங்கள் நம்ம கிளாஸில் கொடுத்துருவோம். அதாவது நம்ம கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். இது ஒரு நாள் நீங்கள் அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக இந்த விஷயங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் சிப் லெவல் கிளாஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு புரியும். இப்போ அந்த சீட்டை நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சீட்டை பிரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ எந்த விஷயம் பண்ணாலும் அதோட பேசிக் கான்செப்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா ஈஸியாக எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ தியரி நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அப்போ அந்த கான்செப்ட் மூலிமா தெரிஞ்சுக்கணும். இப்போ சீட்டை நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம அந்த டச் கிளாஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சில மாடல் பார்த்திங்கன்னா கிளாஸ் தனியாக இருக்கும், சிலதில் டச்சு தனியாக இருக்கும். ஒவ்வொரு மாடல் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். டச்சு தனியாக வருதா, கிளாஸ் தனியாக வருதா, எப்படி டிஸ்பிளே டச்சு தனியாக பிரித்து, பழைய மாடல்லாம் டிஸ்பிளே தனியாக டச்சு தனியாக இருக்கும். நீங்கள் ஓசியை இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணாமலே அந்த ஓசியை ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே ஒட்டாமல் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். இப்போ ஒரு மாடல் கண்டிப்பாக சென்சிட்டிவ் வேணும்னா, கரெக்டாக ப்ராப்பராக டச் ஒர்க் ஆகணும் அப்படின்னால் கண்டிப்பாக நம்ம ஓசியை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த ஓசிஏ க்ளூ நம்ம ப்ராப்பராக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதேமாதிரி ஓசிஏ மிஷின் இல்லாமலே நம்ம அதை எப்படி ப்ராப்பராக அதை ஃபிட் பண்ணி பபுள்ஸ் வராமல் பண்ணுறது, அதுக்குரிய என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி விஷயங்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக அந்த ஏர் பபுள்ஸை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக வெளியில் எடுக்கிறோம் இதுலேயே ப்ரெஸ் பண்ணி. அப்போ நம்மளோட உழைப்பு மட்டும்தான் இந்த கான்செப்ட். நான் சொல்ல வர்றது பார்த்திங்கன்னா பெரிய அளவு இன்வெஸ்ட் பண்ணாமலே நம்மளோட நாலேஜ், நம்மளோட உழைப்பை வச்சு நம்ம ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்ல வரேன் நான். இது அழகாக நம்ம அந்த பபுள்ஸை ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். அது ஒவ்வொரு மிஷின் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம ஓனாகவே நம்ம க்ரியேட்டிவாக நம்ம பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி பண்ணால், நம்மளோட நாலேஜ் வச்சு பண்ணாலே கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ண முடியும். ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி எஃபெக்ட் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் புதுசாக நம்ம கற்றுக்கவே முடியும்னு சொல்ல வரேன். அப்போ ஒவ்வொருத்தர் சொல்கிற விஷயத்தோட நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு ட்ரை பண்ணும்போது இது வரும் வராதுன்ற விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அதை ஓசிஏ மிஷினில், அதாவது நான் சொல்கிறது நம்ம ரெடி பண்ணக்கூடிய அந்த பபுள் ரிமூவர் மிஷினில் வச்சு நம்ம
ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் அதாவது ரிசல்ட் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், செப்பரேட்டாக நம்மளே வந்து ரெடி பண்ணக்கூடிய மிஷின். இது கம்மியான ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மிஷினை யூஸ் பண்ணி அழகாக நம்மளே ஓசியை ரெடி பண்ணி, அதாவது டச் டிஸ்பிளே நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். கிளாஸ் பிரித்து மாற்ற முடியும். அந்த போலாரிசிஸ் ஷீட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம முழுமையாக நம்ம வீடியோஸ் தருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.